ஸ்டூடெண்ட் எக்ஸசைஸ் 3.3 கொஸ்டின் நம்பர் 2 எல்சிஎம் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பேர்ஸ் பாலினாமியல் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. a² + 4a - 12ங்கிற பாலினாமியலும் நெக்ஸ்ட்டு a² - 5a + 6ங்கிற பாலினாமியலும் கொடுத்துருக்காங்க. இதில் ஜிசிடி அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம கொஸ்டினில் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா LCM மல்டிப்ளிகேஷன் GCD = f of x மல்டிப்ளிகேஷன் g of x. இது புதுசாக எங்கேயுமே இல்லை. கொஸ்டின் நம்பர் 1ல் தான் நமக்கு வந்து வெரிஃபை தட்னு கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்தே நம்ம எல்சிஎம் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா எடுக்கிறோம். இது ஜிசிடி கேட்டாலும் ஜிசிடி ஃபைன் பண்ண சொல்லி நமக்கு வந்து கேட்டிருந்தாலும் இதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்சிஎம் நமக்கு தேவை. இப்போ எல்சிஎம் ஈக்குவல் f of x மல்டிப்ளிகேஷன் g of x. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடியது டிவைடிங்கில் போயிடும். அப்போ டிவைடிங் பை ஜிசிடி. இப்போ எல்சிஎம் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா நமக்கு எல்சிஎம் ஈக்குவல் f of x மல்டிப்ளிகேஷன் g of x டிவைடிங் பை ஜிசிடி தான் எல்சிஎம் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இதே இது ஜிசிடி ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா கேட்டாங்கன்னா ஜிசிடி ஈக்குவல் f of x மல்டிப்ளிகேஷன் g of x டிவைடிங் பை, இங்கே எல்சிஎம் இருக்குது மல்டிப்ளிகேஷனில், எல்சிஎம்மை டிவைடிங் பையில் கொண்டு வந்துருங்க எல்சிஎம். இதுதான் ஜிசிடி ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இப்போ ஆன்சருக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு உள்ளதை நம்ம வந்து f of x எடுக்கலாமா? ஆனால் இங்கே எக்ஸ்ன்னு எடுத்தால் இந்த வேரியபிள்ஸ் ஃபுல்லாக எக்ஸாக இருக்கணும். இங்கே a² 4a - 12 இருக்குது. அதே மாதிரி செகண்ட் பாலினாமியலும் a² - 5a + 6 இருக்குது. அப்போ நம்ம f of aன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏங்கிற வேரியபிள்ஸ் இருக்கனால நம்ம f of aன்னு சொல்லி எடுத்துக்கலாம். f of a ஈக்குவல் a² + 4a - 12. நெக்ஸ்ட்டு உள்ளதை ஃபார்முலா படி f of x, எக்ஸுங்கிற வேரியபிள் இருந்தால் எக்ஸ், அப்படி இல்லைனா f of a மாறும். ஏங்கிற வேரியபிள் இருந்தால் f of a, நெக்ஸ்ட் உள்ளது g of a மாறும். இப்போ நெக்ஸ்ட் உள்ளதை நம்ம வந்து நெக்ஸ்ட் உள்ள பாலினாமியல g of aன்னு சொல்லி எடுத்துக்கலாம். g of a ஈக்குவல் a² - 5a + 6. நெக்ஸ்ட் நமக்கு ஜிசிடி அவங்க கொடுத்துருக்காங்க. ஜிசிடி ஈக்குவல் a - 2. f of a வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஒரு குவாட்ரடிக் எக்ஸினுடைய ஆர்டர் 2 இருந்தால் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இதை நம்ம ஃபேக்டர்ஸ் ஃபைன் பண்ணலாம். ஃபேக்டர்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட்டில் ஃபைன் பண்ணணும். ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம்னா இங்கே a² கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன, கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன இருக்குன்னா 1 இருக்குது. இங்கே a² இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவால் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா வந்து மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ, மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சிம்பிள் இம்பார்ட்டன்ட், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 12 கிடைக்கணும். ஆட் பண்ணையில் நமக்கு என்னென்னா ஏனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ கிடைக்கணும். ஏவுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 4. இப்போ நமக்கு டேபிள்ஸ் தெரியணும். டேபிள்ஸ் வந்து 12 வர்றாப்பில் டேபிள்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள். 12 வர்றாப்பில் டேபிள்ஸ் எடுங்க. 12 வர்றாப்பில் நம்ம டேபிள்ஸ் எடுத்தோன்னா 4 3s 12 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 6 2s 12 கிடைக்கும். 1 12 is 12 கிடைக்கும். 4 3s 12 கிடைக்கும். 6 2s 12 கிடைக்கும். வேறு டேபிள்ஸ் வரதுக்கான பாசிபிள் இல்லை. இதில் நமக்கு மல்டிப்ளை பண்ணால் 12 வர்றாப்பில் பாசிபிள் எங்கே அமையுன்னு சொல்லி பார்க்கணும். மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும், ஆட் பண்ணால் 4 கிடைக்கணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12 கிடைச்சிருது. ஆனால் ஆட் பண்ணாலோ சப்ராக்ஷன் பண்ணாலோ இங்கே நமக்கு வந்து 4 கிடைக்கணும். சப்ராக்ஷன் பண்ணால் இதில் வந்து 4 வரதுக்கான பாசிபிள் நமக்கு வந்து இல்லை. சப்ராக்ஷன் பண்ணால் 11 கிடைக்கும், ஆட் பண்ணால் 13 கிடைக்கும். அப்போ இது பாசிபிள் இல்லை. நெக்ஸ்ட் அடுத்ததுக்கு போவோம். 4 3s 12. இதே 4 3s 12. 4 3s 12 வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஆனால் -12 கிடைக்கணும். இங்கே வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் சிம்பிள் எங்கேயுமே கொடுக்க முடியல. இதில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணால் 7 தான் வருது. சப்ராக்ஷன் பண்ணோம்னா நமக்கு வந்து -1 +1 தான் வரும். அப்போ இதுவும் பாசிபிளாக அமையலை. நெக்ஸ்ட் அடுத்ததுக்கு போவோம். 6 2s 12. 6 2s 12 நமக்கு கிடச்சிருச்சு. இதில் சப்ராக்ஷன் பண்ணால் நமக்கு வந்து 4 வர வாய்ப்புகள் இருக்குதா? இருக்குது. இங்கே -2 கொடுத்தோம்னா இதில் சப்ராக்ஷன் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ +4 கிடைக்குது நமக்கு வந்து. சப்போஸ் நீங்கள் இங்கே மைனஸ் சிம்பிள் கொடுத்து இதை ப்ளஸ்ஸாக கொடுத்தீங்கன்னா
இதில் சப்ராக்ஷன் பண்ணால் பிக்கஸ்டோடைய சிம்பிள் வந்து நமக்கு வந்து மைனஸ். அப்போ சப்ராக்ஷன் பண்ணும்போது பிக்கஸ்ட்லேருந்து ஸ்மாலஸ்டோடைய சப்ராக்ஷன் 4 கிடைக்குது. 6லேருந்து 2 போச்சுன்னா 4 கிடைக்குது. அப்போ மைனஸ் சிம்பிள் வந்து இருக்குது. ஆனால் இங்கே நமக்கு ப்ளஸ் சிம்பிள் நமக்கு வந்து தேவைப்படுது. அதனால மைனஸ் சிம்பிளை இங்கே கொடுக்க போகிறோம். 6 2s are 12ல் நம்ம மைனஸ் சிம்பிளை வந்து 2 பக்கத்தில் கொடுத்துருவோம் மைனஸ் சிம்பிள். இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணோம்னா நமக்கு வந்து 4 கிடைக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட் சிம்பிள் இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். அப்போ 6 2s are 12 மைனஸ் 12 கிடைக்குது. இங்கே ப்ளஸ் 4 கிடைக்குது. இப்போ இதுதான் நம்மளுடைய ஃபேக்டர். இப்போ ஃபேக்டராக இதை நம்ம எடுத்துக்கிறலாம். இங்கே எதை வேணாலும் எந்த நம்பரை வேணாலும் ஃபஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். இங்கே 6 கொடுத்துக்கலாம், இல்லாட்டி 2 கொடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். இங்கே -2. இப்போ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் என்ன வேரியபிள்ஸ் இருக்குது? வேரியபிள்ஸ் ஏங்கிற வேரியபிள்ஸ் தான் இருக்குது. இப்போ டிவைடிங் பைல ஏ கொடுக்கணும். டிவைடிங் பைல ஏ. ஆனால் இங்கே கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே வந்து 1 மல்டிப்ளிகேஷன் ஏ இருக்குன்னு அர்த்தம். 1 மல்டிப்ளிகேஷன் ஏ இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஆனால் அந்த 1 வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிற மாட்டோம். இப்போ இதுக்கான ஃபேக்டர்ஸ் எழுதலாம். ஃபேக்டர்ஸ் எழுதும் போது டிவைடிங் பைல உள்ளதை ஃபஸ்ட் எழுதணும் ஏ. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டிவ் வேல்யூ ஃபஸ்ட் எழுதணும், நியூமரேட்டிவ் வேல்யூ அடுத்து எழுதணும் +6. இது ஒரு ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு ஏ. அடுத்தது என்ன? சிம்பிள் -2. இது ஒரு ஃபேக்டர். இந்த ஃபேக்டரை எங்கே எழுதுனா நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் a² + 4a² - 12 இருக்குல்ல, அங்கே எழுத போகிறோம். ஏன்னா அதை நம்ம ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட்டில் பிரித்தோம். அப்போ a + 6ங்கிற ஃபேக்டரும் நெக்ஸ்ட் நமக்கு a - 2ங்கிற அனதர் ஃபேக்டரும் கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட்டு ஜிஆர்பிஐயில் பாருங்கள், a² - 5a + 6. இங்கே a² கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன இருக்குதோ அதால் கான்ஸ்டன்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் நமக்கு மல்டிப்ளிகேஷன் இங்கே வரணும். மல்டிப்ளை பண்ணும்போது அப்படின்னா இங்கே 1 இருக்குது கோஎஃபிஷியன்ட் வேல்யூ, இங்கே 6 இருக்குது. அப்படின்னா நமக்கு 6 வரணும். மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும். ஆட் பண்ணும்போது ஏனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன இருக்குதோ அதுதான் நமக்கு வந்து ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ. அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ -5 கிடைக்கணும். -5. மல்டிப்ளை பண்ணால் 6 வராப்பில் டேபிள்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கணும். மல்டிப்ளை பண்ணால் 6 வராப்பில் 1 6 is 6 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 3 2s are 6 கிடைக்குது. மறுபடியும் 2 3s are 6ன்னு சொல்லி ரைட் பண்ணக்கூடாது. ரெண்டுமே சேம் தான். இதை மறுபடியும் ரைட் பண்ணக்கூடாது. இப்போ இதில் நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணால் 6 வராப்பிலையும் ஆட் பண்ணால் 5 வராப்பிலையும் இல்லாட்டி சப்ராக்ஷன் பண்ணால் 5 வராப்பிலையும் எங்கேயாவது டேபிள்ஸ் இருக்கான்னு சொல்லி இந்த ரெண்டுலையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தோம்னா இது ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணோம்னா நமக்கு வந்து 5 வர வாய்ப்புகள் இருக்குது. இதை ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணாலும் ஆட் பண்ணாலும் 5 வர வாய்ப்புகள் நமக்கு வந்து இருக்குது. அப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம கம்பேரிங் பண்ணி பார்ப்போமே. இந்த இடத்துல நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது 6 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணும்போது 6 வருதுன்னா இது 3 2s are 6 கிடச்சிருது. ரெண்டையுமே ஆட் பண்ணால் 5 கிடைக்குது. ஆனால் +5 கிடைக்குது. நமக்கு வந்து -5 தான் கிடைக்கணும். அப்போ -5 கிடைக்கணும். நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இங்கே மைனஸ் சிம்பிள் கொடுப்போம், இங்கேயும் மைனஸ் சிம்பிள் கொடுப்போம். இப்போ மைனஸ் என்ன ஆகும்? +6 வந்துடுது. மைனஸ் நமக்கு வந்து +6ஆக மாறிடுது. ஆனால் ஆட் பண்ணும்போது மைனஸ் சிம்பிள் அப்படியே கொடுத்து நம்பர்ஸ் ஆட் பண்ணால் இங்கே வந்து 5 -5ஆக மாறுது. அப்போ நமக்கு தேவையான ஃபேக்டர் இதுதான் நமக்கு கரெக்டான ஃபேக்டர். சப்போஸ் இந்த 6 எடுத்து பாருங்களேன். 1 மல்டிப்ளிகேஷன் 6. இதில் இங்கே மைனஸ் சிம்பிள் கொடுத்தா என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ப்ளஸ் இன்டு மைனஸ் -6ஆக மாறிடுது. சப்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு 5 கிடைக்குது. அப்போ இது பாசிபிள் அமையலை. இதை ப்ளஸ்ஸாக மாற்றிட்டு இதை மைனஸாக மாற்றுங்களேன். மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் இன்டு மைனஸ் சப்ராக்ஷன் பண்ணும்போது -5. சப்ராக்ஷன் பண்ணும்போது -5 வந்துடுது. ஆனால் மல்டிப்ளை பண்ணையில் நமக்கு என்ன -6 கிடைக்குது. அப்போ இது பாசிபிளாக அமையலை. நமக்கு இதுதான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்குது. இதை எடுத்துக்கலாம். இங்கே 2 கொடுத்துக்கலாம், 3 கொடுத்துக்கலாம், இல்லாட்டி இங்கே 3 கொடுத்து இங்கே 2 கொடுத்துக்கலாம். எதை வேணால் நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம். 2 3s are 6ன்னு சொல்லி நம்ம கொடுத்தாச்சு. சிம்பிள்ஸில் வந்து இங்கே மைனஸ் சிம்பிள், இங்கே மைனஸ் சிம்பிள். மைனஸ் இன்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ்ஸாக மைனஸ் இன்டு மைனஸ் நமக்கு மல்டிப்ளிகேஷனில் ப்ளஸ்ஸாக மாறுது. -2 மல்டிப்ளிகேஷன் -3 மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ 2 3s are 6 ரெண்டையுமே ஆட் பண்ணோம்னா சேம் சிம்பிளாக இருக்கலாம். அதே சிம்பிள் கொடுத்து நம்பர்ஸ் ஆட் பண்ணால் -5 கிடச்சிருது. இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணிடலாம். ஃபேக்டர்ஸில் நமக்கு இங்கே வந்து வேரியபிள்ஸ் ஏ இருக்குது. அதனால் இங்கே டிவைடிங் பைல ஏ கொடுத்துலாம். டிவைடிங் பை ஏ. இங்கே ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போ ஃபேக்டர்ஸ் எடுத்து ரைட் பண்ணிடலாம். டினாமினேட்டரை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். a -2 ஒரு ஃபேக்டரும் அனதர் ஃபேக்டர் a - 3 அனதர் ஃபேக்டரும் கிடச்சிருக்குது. இப்போ f(a)வும் g(a)வும் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். நம்மளுடைய ஃபார்முலாவுக்கு போயிடலாம். ஃபார்முலாவில் எல்சிஎம் என்ன இருக்குன்னா LCM = f(x) மல்டிப்ளிகேஷன் g(x). இப்போ f(a) இருந்துச்சுன்னா f(a) மல்டிப்ளிகேஷன் g(a) டிவைடிங் பை GCD.
இப்போ இந்த வேல்யூ ஃபுல்லாக நம்ம எல்சிஎம்முக்கு பதிலாக அப்ளை பண்ணிடலாம். எல்சிஎம்முக்கான ஃபார்முலா ரைட் பண்ணியாச்சு. இப்போ எல்சிஎம் ஈக்குவல் எஃப் ஆஃப் ஏக்கு நம்ம ஃபைன் பண்ண வேல்யூ என்னன்னா ஏ ப்ளஸ் சிக்ஸுங்கிற ஃபேக்டரும் நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் டூங்கிற ஃபேக்டரும் நம்ம ஃபைன் பண்ணோம் எஃப் ஆஃப் ஏக்கு. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஜி ஆஃப் ஏக்கு நம்ம ஃபைன் பண்ண வேல்யூ என்ன இருக்குன்னா ஃபேக்டர் ஏ மைனஸ் டூங்கிற ஃபேக்டரும் ஏ மைனஸ் த்ரீங்கிற ஃபேக்டரும் ஃபைன் பண்ணோம். நெக்ஸ்ட் டிவைடிங் பை ஜிசிடி ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ மைனஸ் டூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ மைனஸ் டூங்கிற ஃபேக்டராக கொடுத்துருக்காங்க ஃபேக்டர். இப்போ இதில் ஏதாவது டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணக்கூடியது ஏதாவது இருக்குதான்னு சொல்லி பாருங்கள். டிவைட் பண்ணுறது ஏ மைனஸ் டூங்கிற ஃபேக்டரையும் ஏ மைனஸ் டூங்கிற ஃபேக்டரையும் நம்ம டிவைட் பண்ணிடலாம். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிமைனிங் நமக்கு இருக்கக்கூடியது ஏ ப்ளஸ் சிக்ஸுங்கிற ஃபேக்டர் ஏ மைனஸ் டூங்கிற ஃபேக்டர் ஏ மைனஸ் த்ரீங்கிற ஃபேக்டர் இருக்குது. இதுதான் நமக்கு தேவையான எல்சிஎம் ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. நமக்கு தேவையான எல்சிஎம் நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. சப்டிவிஷன் நம்பர் 1ல் நமக்கு தேவையான எல்சிஎம் ஃபைன் பண்ணியிருக்கோம். அடுத்து சப்டிவிஷன் நம்பர் 2க்கு போயிடலாம். ஆன்சரை மறக்காமல் எழுதி பாக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்டிவிஷன் நம்பர் 2ல் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 27a³ எக்ஸ். நெக்ஸ்ட்டு அடுத்த பாலினாமியல் எக்ஸ் மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே எக்ஸில் இருக்குது. அதனால் இது எஃப் ஆஃப் எக்ஸாகவும் இது ஜி ஆஃப் எக்ஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் நம்ம எடுத்துக்கிடுவோம். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்கக்கூடிய எந்த பாலினாமியிலேருந்து ஒரு எக்ஸை மட்டும் காமன் எடுத்துக்கோங்க. எக்ஸை காமன் எடுக்க தெரியல அப்படின்னா எக்ஸில் எவரி டைமையும் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் இங்கே எக்ஸ் டிவைட் ஆகும். இங்கே எக்ஸ் பவர் கியூபாக மாறும். இங்கே டிவைடிங் பை எக்ஸ் கொடுத்தோம்னா எக்ஸும் டிவைட் ஆகும். அப்போனா இங்கே எக்ஸ் பவர் கியூப் இருக்குது. நெக்ஸ்ட் மைனஸ் 27a பவர் கியூப். எக்ஸை மட்டும் காமனாக வெளியெடுத்தாச்சு. எக்ஸை காமனாக எடுத்து இதை எஃப் ஆஃப் எக்ஸாக எடுக்க போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸை காமனாக எடுத்தோம்னா எக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் கியூப் மைனஸ் 27a³ நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ் அப்படியே நம்ம ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயர் ஜி ஆஃப் எக்ஸ் அப்புறம் ரைட் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸை ஃபஸ்ட் ஃபைன் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸில் நமக்கு வந்து இங்கே எக்ஸ் பவர் கியூப் மைனஸ் 27a³ இருக்குது. எக்ஸ் பவர் கியூப் மைனஸ் 27a³. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா வந்து எக்ஸ் பவர் கியூப் எப்படி இருக்கட்டும். இங்கே 27 வந்து 3³ எழுதிக்கலாம். இங்கே a³ இருக்குது. ரெண்டையும் நெக்ஸ்ட் டைமில் எப்படி எழுதினா எக்ஸ் பவர் கியூப் மைனஸ் 3a ஹோல் பவர் கியூப்னு எழுதிக்கலாம். இப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னா வந்து a³ மைனஸ் b³ ஃபார்முலாவில் இருக்குது. a³ மைனஸ் b³ ஃபார்முலா a³ மைனஸ் b³ ஃபார்முலா a மைனஸ் b இன்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இதுதான் a³ மைனஸ் b³ ஃபார்முலா. இப்போ நம்ம ஆன்சரில் ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய x³ மைனஸ் 3a ஹோல் கியூப்பை வந்து இதுக்கு பதிலாக ரைட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் a³ மைனஸ் b³ ஃபார்முலாவை அப்ளை பண்ணிடலாம். a³ மைனஸ் b³ ஃபார்முலா எக்ஸ் அப்படி இருக்கட்டும். a³ மைனஸ் b³ ஃபார்முலா இங்கே ஏயை என்ன அசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து a ஈக்குவல் எக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் b ஈக்குவல் வந்து 3a இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே a மைனஸ் b இருக்குது. இப்போ a மைனஸ் பினா ஏக்கான வேல்யூ நமக்கு என்ன வந்து எக்ஸ் இருக்குது. ஏக்கான வேல்யூ எக்ஸ். நெக்ஸ்ட் மைனஸ் பிக்கான வேல்யூ மைனஸ் 3a. ஃபஸ்ட்டு இதை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். அடுத்த ஸ்டேஜில் வந்து ஏ ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குது. எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஏ இன்டு பி. ஏயவும் பியவும் மல்டியில் பண்ணணும். ஏங்கிறது வந்து எக்ஸ், பிங்கிறது வந்து நமக்கு என்ன இருக்குன்னா வந்து 3a. அப்போ 3a மல்டிப்ளிகேஷன் 3a. இதை மல்டியில் பண்ணால் 3 ப்ளஸ் 3 எக்ஸ் இன்டு ஏ அல்லது வந்து 3a இன்டு எக்ஸ் எப்படி வேணால் நம்ம வந்து ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து ப்ளஸ் பி ஸ்கொயர். பிக்கான வேல்யூ நம்ம என்ன வந்து 3a. அப்போ 3a வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா பியை ஸ்கொயர் பண்ணோம்னா 3a
மல்டிப்ளிகேஷன் 3a 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். நீங்கள் மறந்துடாப்புல அதாவது வந்து என்ன செய்வீங்கன்னா 3 2s 6 எழுதுவீங்க. 3 2s 6 எழுதக்கூடாது. 3aங்கிற டேம் வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 3s 9 கிடைக்குது. ஏவும் மல்டிப்ளை பண்ணால் a ஸ்கொயராக மாறிடுது. அப்போ இங்கே 9a ஸ்கொயர் கிடைக்குது ப்ளஸ் 9a ஸ்கொயர். இதுதான் f of x. அப்போ f of x எழுதி நம்ம பாக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு g of x ஈக்குவல் x மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஜிசிடி நம்ம கொடுத்துருக்காங்க. ஜிசிடி வந்து x மைனஸ் 3a. ஜிசிடி x மைனஸ் 3a. ஜிசிடி ஈக்குவல் x மைனஸ் 3a. இப்போ நம்ம ஃபார்முலாவை ரைட் பண்ணிடலாம். ஃபார்முலாவை மறந்துடாமல் நம்ம f of aன்னு கொடுக்கக்கூடாது. இங்கே வேரியபிள்ஸ் எல்லாமே எக்ஸாக இருக்கலாம். f of x நெக்ஸ்ட்டு g of xன்னு எடுத்துருக்கோம். இப்போ ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிடலாம். f of x நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வேல்யூ x மைனஸ் 3a நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a ஸ்கொயர் டிவைடிங் பை f of x முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் g of x. g of x இங்கே இருக்குது. g of x வந்து x மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் டிவைடிங் பை ஜிசிடி. ஜிசிடி இங்கே ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஜிசிடி x மைனஸ் 3a. x மைனஸ் 3a. இதில் பவரில் ஒன்று மேலாட்டி ஒன்று இருக்கு அர்த்தம். அப்போ இங்கே உள்ள x மைனஸ் 3aங்கிற ஒரு பவரும் இங்கே உள்ள x மைனஸ் 3aங்கிற ஒரு பவரும் டிவைடிங் பையில் உள்ள x மைனஸ் 3aங்கிற ஒரு பவரும் இங்கே இருக்கக்கூடிய நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய வந்து x மைனஸ் 3aங்கிற ஒரு பவரும் டிவைட் ஆகிடும். டிவைட் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் உள்ளதை நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். எல்சிஎம் எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். நம்ம வேணால் இந்த x மைனஸ் 3a பவர் 1 இருக்குது. இதையும் இங்கே x மைனஸ் 3a பவர் 1 இருக்குல்ல, இதையும் டிவைட் பண்ணிக்கிறோம். இது ஸ்கொயரில் உள்ளது அப்படியே இருக்கட்டுமே. ஸ்கொயரில் உள்ளதை டிவைட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஸ்கொயரில் உள்ளது அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து நமக்கு வந்து எல்சிஎம் இதுதான். நமக்கு தேவையான எல்சிஎம் ரைட் பண்ணிடலாம். இங்கே ஒரே ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இங்கே f of x எடுக்கும்போது இதில் ஃபஸ்ட்டே நம்ம வந்து எக்ஸை காமனாக எடுத்தோம். அப்போ எக்ஸ் இங்கே காமனாக இருக்குது. இது ஃபுல்லாக வந்து ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ணி வந்த வேல்யூ தான் இது எல்லாமே நமக்கு. அப்போ இங்கே காமனாக எடுத்த எக்ஸை எழுதாம விட்டுட்டோம். இந்த இடத்துல நமக்கு வந்து எக்ஸ் இருக்கும். அப்போ நமக்கு எக்ஸ் அங்கே இருந்துச்சுன்னா இங்கேயும் ஒரு எக்ஸ் இருக்கணும், இங்கேயும் ஒரு எக்ஸ் இருக்கணும். அப்போனா இது f of x. இது டோட்டலாக சேர்ந்தது f of x. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் g of x. எல்சிஎம் எடுத்து ரைட் பண்ணுறோம். x ஈக்குவல் எல்சிஎம் ஈக்குவல் எக்ஸ் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு x மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயர். இதுதான் நமக்கு தேவையான எல்சிஎம். 2 பாலினாமியல்ஸ் கொடுத்து எல்சிஎம் ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. எல்சிஎம் ஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கான ஃபார்முலா LCM equal f of x multiplication g of x dividing by GCD. Next நம்ம என்ன ஃபைன் பண்ணோம் அப்படின்னா வந்து splitting the middle term. Splitting the middle term ஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபேக்டர்ஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்சால் நீங்கள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.